சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு, கேஸ் சிலிண்டர் பதியிறதுக்கு புதிய 5 ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. கூடவே மானியமும் பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் மானியம் கிடைக்க போகுது? எப்படி கேஸ் சிலிண்டர் பதியணும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்று மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்டங்கள், உதவித்தொகைகள் பற்றிய தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த 1 மாசமாவே இந்தியா முழுவதும் அத்தியாவசிய பயன்பாட்டில இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டரினுடைய தட்டுப்பாடு பெரும் பிரச்சனையா இருக்கு. ஒரு வேளை சிலிண்டர் பதிஞ்சா கூட 35 நாளைக்கு ஒருக்கா தான் பார்த்தீங்கன்னா சிலிண்டரே வருது. ஸோ அதுலயும் இண்டேன்ஸ் மற்றும் பாரத் நிறுவனம் தான் அதிகப்படியான சிலிண்டர் பார்த்தீங்கன்னா நெறைய பேர் வச்சிருப்பாங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கூட இண்டேன்ஸ் மற்றும் பாரத் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ பழைய புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா, அதை யூஸ் பண்ணி பதியிறதுனால நெறையா பேருக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து வராம போகுது. ஸோ அதனால மக்கள் வந்து ரொம்ப பேனிக் ஆறாங்க. ஸோ ஒரு வேளை பதிஞ்சிருச்சா? இல்லையா? சிலிண்டர் கிடைக்குமா? கிடையாதுன்னு சொல்லிட்டு நெறையா பேர் வந்து சந்தேகத்தோடயே இருக்காங்க. ஸோ இப்போ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இந்த போர் சூழல்னால சிலிண்டர் புக்கிங் அப்படிங்கிறது 35 நாளைக்கு ஒருக்கா தான் பதியிற மாரி இருக்கு. சமையல் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்தும் 100% வாடிக்கையாளர்களுக்கும் தற்போது முக்கியமான கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக தகுதி இல்லாத பயனர்களுக்கு மட்டுமே மானியம் வழங்கப்படாது. அதேபோல் 2 இணைப்புகள் வைத்திருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த 3 முக்கியமான மாற்றங்களை நீங்கள் உடனே தெரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் எரிவாயு இணைப்பு ரத்து செய்யப்படலாம். ஏற்கனவே நடைமுறையில் உள்ள விதிகள் மீண்டும் கடுமையாக அமல்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் உங்கள் வங்கிக் கணக்கிற்கு வரவேண்டிய மானியம் ஏன் வரவில்லை என்பதற்கான காரணங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. பலருக்கு மானியம் கிடைக்காமல் போனதற்கு முக்கிய காரணமே அவர்களுடைய ஆதார் அட்டை மற்றும் வங்கிக் கணக்கு விவரங்கள் சிலிண்டர் ஏஜென்சியுடன் சரியாக இணைக்கப்படாததுதான். இது மட்டுமில்லாமல் ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் உள்ளவர்களுக்கு இனிமேல் மானியம் வழங்கப்படாது என்று அரசு அறிவித்துள்ளது. எனவே நீங்கள் உடனடியாக உங்கள் கேஒய்சி விவரங்களை சரியாக செய்யவில்லை என்றால் மானியம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும். டபுள் கேஸ் கனெக்ஷன். ஒரு வீட்டில் ஒருவரின் பெயரில் ஏற்கனவே சிலிண்டர் இணைப்பு இருக்கும்போது அதே முகவரியில் இன்னொருவரின் பெயரில் புதிய இணைப்பு வைத்திருந்தால் இப்போது சிக்கல் ஏற்படும். ஒரே முகவரியில் தவறான அல்லது டூப்ளிகேட் இணைப்புகள் இருந்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கான சோதனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்படி கூடுதல் இணைப்புகள் வைத்திருந்தால் அதனை உடனடியாக நீங்களே ஒப்படைத்து விட வேண்டும். சரிபார்ப்பில் டூப்ளிகேட் இணைப்புகள் இருந்தால் அதில் தேவையற்ற இணைப்புகள் மட்டும் ரத்து செய்யப்படலாம். உங்களுக்கு அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படவும் வாய்ப்புள்ளது. கேஸ் தட்டுப்பாட்டை தவிர்க்கவே இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சிலிண்டர் புக்கிங் ரூல்ஸ். சிலிண்டர் முன்பதிவு செய்வதில் இப்போது புதிய கால கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீங்கள் நகரத்தில் வசிப்பவராக இருந்தால் சிலிண்டர் விநியோகம் மற்றும் முன்பதிவில் நிறுவனத்தின் நடைமுறைகளின் அடிப்படையில் இடைவெளி இருக்கலாம். இதனால் சிலிண்டர் தீர்ந்து போகுவதற்கு முன்பே மக்கள் திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இது தவிர சிலிண்டர் வாங்கும்போது உங்கள் செல்போனுக்கு வரும் ஓடிபி நம்பரை சொன்னால் மட்டுமே சிலிண்டர் வழங்கப்படும் முறையும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கு முன்னால உங்களுடைய சிலிண்டர் புக்கை மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஓடிபி நம்பர் சொன்னால் மட்டும் தான் உங்களுக்கு சிலிண்டர் பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. மானியம் சரியா வருதா? கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருவதால் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க குழாய் வழி எரிவாயு இணைப்புகளை அரசு ஊக்குவித்து வருகிறது. பொதுமக்களுக்கும் எரிவாயு சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எரிவாயு கசிவு ஏற்படுகிறதா என்பதை அடிக்கடி பரிசோதனை செய்வது மிகவும் அவசியம். உங்கள் மானியம் சரியாக வந்து சேர வேண்டும் என்றால் இப்போதே வெப்சைட்டில் அதன் நிலையை சரிபார்க்கவும். ஆதார் இணைப்பில் ஏதாவது தவறு இருந்தால் அதையும் உடனடியாக திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் எரிவாயு விநியோகத்தை சீராக வைத்திருக்கவே கொண்டுவரப்பட்டுள்ளன. ஸோ இது போன்று பயனுள்ள தகவல் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.